குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள், குழந்தைகளை வளர்ப்பவர்கள் இன்றைக்கு அதிகமாக சிந்திக்கிற ஒரு பகுதி என்ன தெரியுமா? இன்றைக்கு சமூக சூழல்கள் சீரழிந்து போயிருக்கிறது, இளைஞர்களுடைய சூழல்கள் சீரழிந்து போயிருக்கிறது, இன்றைக்கு பாடசாலை மட்டங்கள் சீரழிந்து போயிருக்கிறது. ஒவ்வொரு முஃமினும் குழந்தைகளை பெற்று வைத்துக் கொண்டு என்ன கவலைப்படுகிறான்? இந்த குழந்தைகளை எப்படி நாங்கள் நல்ல முறையிலே வளர்த்தெடுப்பது, இந்த குழந்தைகளை எப்படி நாங்கள் சாலியான பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பது என்ற ஒரு அச்சம் நிறைந்த ஒரு கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலுமே இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிமார்கள் எங்களை விடவும் மோசமான ஒரு சமூகத்தை சந்தித்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பம் முழுக்க இணை வைப்பிலே ஈடுபடுகிறது. அவர்களுடைய தந்தை சிலைகளை செய்து விற்பனை செய்பவராக இருக்கிறார். அவருடைய ஊர் மக்கள் சிலை வணக்கத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? தன்னுடைய சந்ததி நல்ல சந்ததியாக வர வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் கோரிக்கையாக வைத்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய சந்ததி, தன்னுடைய பிள்ளை குட்டிகள் நல்லவர்களாக வர வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 128வது வசனம். இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் நபி அவர்களும் காபத்துல்லா என்ற அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். கட்டி எழுப்பிய உடனே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா, எங்கள் இறைவா, வஜ்அல்னா முஸ்லிமைனி லக. இப்ராஹிம் நபி அவங்க துஆ செய்றாங்க. இப்ராஹிம் இஸ்மாயில் ஆகிய இந்த இரண்டு பேரையும் வஜ்அல்னா முஸ்லிமைனி லக, உனக்கு கட்டுப்படுகின்ற இரண்டு முஸ்லிம்களாக எங்களை ஆக்கிவிடு. வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, என்னும் எங்களுடைய சந்ததிகளிலும் உனக்கு கட்டுப்படுகின்ற ஒரு சமூகத்தை ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் தனக்காகவும் தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்காகவும் அழகான ஒரு துஆவை கேட்டு செல்கிறார்கள். இதை அல்லாஹ் எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்திலெல்லாம் இது போன்ற பிரார்த்தனைகள் தான் எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, இறைவா, எங்களையும் உனக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லிம்களாக ஆக்கிவிடு, எங்களுடைய சந்ததிகளிலும் பிள்ளை குட்டிகளிலும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு சமூகத்தை ஆக்கிவிடு என்ற அந்த பிரார்த்தனை நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇது கால இப்ராஹீமு, இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த பிரார்த்தனையை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? மக்கமா நகருக்கு வந்து அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமீனா, இறைவா, இந்த கிராமத்தை அச்சம் தீர்ந்த ஒரு கிராமமாக ஆக்கிவிடு. அது மக்கமா நகருக்கு அவர்கள் குறிப்பிட்டு கேட்ட ஒரு துஆ. தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு கேட்ட துஆவை பாருங்கள். வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா, என்னையும் என்னுடைய பிள்ளை குட்டிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்து விடு. எவ்வளவு அழகான துஆ என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, சில நேரம் நாங்கள் நினைக்கலாம், எங்களுடைய சமூகத்திலே சிலை வணக்கம் இல்லை, நாங்கள் சிறுக்கு செய்பவர்கள் இல்லை என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்களை அறியாமல் ஏகப்பட்ட சிறுக்குக்கு அங்கீகாரங்கள் எங்களுடைய கரத்தினால் கொடுக்கப்படுகிறது. சிறுக்குக்கு எதிராக போராடியவர்கள் நாங்கள், ஆனால் எங்களுடைய கரத்தினால் எத்தனையோ சிறுக்கான காரியங்களுக்கு அங்கீகாரங்கள் வழங்கப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு குர்ஆன் சுன்னா பேசுகின்ற எல்லா சகோதரர்களுடைய வீட்டிலும் படங்களும் நாடகங்களும் ஓடத்தான் செய்கின்றன. அந்த படங்களிலே சாமி கும்பிடுகின்றான், அந்த படங்களிலே பெற்றோருடைய காலிலே விழுந்து அவர்களை வணங்குகிறான். ஏகப்பட்ட சிறுக்கான காரியங்கள் நடக்கிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்ற சமூகம் அந்த ஷிர்க்கை பார்த்து அங்கீகரிக்கிறது. அன்றைக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் ஷிர்க்குக்கு எதிராக போராடியது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து தூரமாக்கிவிடு. இந்த பிரார்த்தனை சகோதரர்களே நிச்சயமாக
சிலை வணக்கத்தில் ஒரு வெறுப்பை எங்களுக்கு கொண்டு வரும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். உண்மையாக குர்ஆன் சுன்னாவை நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஷிர்க்கை எதிர்க்கின்ற ஒரு மனிதன் நிச்சயமாக சிலை வணக்கங்களை காட்சிப்படுத்துகின்ற எந்த படங்களையும் பார்க்க மாட்டானவன், எந்த நாடகங்களையும் பார்க்க மாட்டானவன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மனம் விரும்பி அந்த காட்சிகளை பார்த்து ரசிக்கிறோம் என்றால் இந்த பிரார்த்தனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரவில்லை. எனவே சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை குழந்தைகளுக்காக நிச்சயம் கேட்கப்பட வேண்டியதுதான்.